வணக்கம். வெல்கம் பேக் டு ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ். புகழ்பெற்ற திரைப்பட தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் உடல்நலக்குறைவால் காலமாகியிருக்காரு. தமிழ் சினிமாவில் பல முன்னணி இயக்குநர்கள், நடிகர்களின் படங்களை தயாரிச்சிருக்காரு. இந்த ஏவிஎம் குழுவினர் காலிவுட் பக்கம் கால் பதிக்கும் முயற்சி. எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் ஏவிஎம் அலுவலகம் வாசலில் வாய்ப்புக்காக தேடி அலைஞ்ச ஒரு கதையும் இருக்கு. பல படங்களில் புதுமுகம் யாராவது நடிகராக வரணும்னு ஆசைப்பட்டால் அந்த ஏவிஎம் ஸ்டுடியோவை கடந்து செல்லாமல் இருக்க முடியாது. இந்த நிலையில் ஏவிஎம் நிறுவனத்தை தொடங்கியவர் நெய்யப்ப செட்டியார். இவர் 3 தலைமுறையான தரமான படங்களை தயாரித்து புதிய முத்திரையை பதித்தவர். ஏவிஎம் தற்போது ஏவிஎம் சார்பில் அழகப்ப செட்டியார் மகன்கள் படங்களை தயாரிச்சுட்டு வராங்க. அதில் குறிப்பாக பேசப்பட்டவர் தான் ஏவிஎம் சரவணன். இவர் நிறைய சீரியல்கள், படங்கள் எல்லாமே தயாரித்திருக்காரு. ஏவிஎம் நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 170க்கும் மேற்பட்ட படங்கள், 55க்கும் மேற்பட்ட டிவி சீரியல்களை தயாரிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து ஏவிஎம் சரவணன் சில மாதங்களாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்காரு. வயது முதிர்வு காரணமாக இன்று காலமாகியிருக்காரு. தமிழக அரசின் கலைமாமணி விருது, புதுச்சேரி அரசின் சிகரம் விருதுன்னும் பெற்றவர். நடிகர் ரஜினிகாந்துக்கு எழுதிய நிறைய வெற்றி படங்களை இந்த ஏவிஎம் நிறுவனத்தின் மூலம்தான் தயாரிக்கப்பட்டிருக்கு. ஏராளமான திரையுலகத்தினரும் இவரது மறைவை கேட்டு அதிர்ச்சி அடைந்து இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க.